ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம கிராஃப்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வால் டெக்கரேட் தான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக சூப்பரான வந்துட்டு பண்ண போகிறோம். ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கார்ட்போர்டு வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ரவுண்ட் பண்ணணும். அதுக்காக நான் இது மாதிரி மூடி யூஸ் பண்ணி ரவுண்ட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை விட சின்ன சைஸில் ஒரு மூடி எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்துட்டு உள்ளே இந்த மாதிரி நான் வச்சு ரவுண்ட் போட்டுக்கிறேன். நான் எந்த மாதிரி பண்ணுறேனோ அது மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ரவுண்ட் போட்டோம். இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு மேலே இருக்கிறத கட் பண்ணிவிட்டேன், உள்ளே இருக்கிறதே வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு பீஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ ஓரமாக வச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு A4 ஷீட் தான் எடுத்திருக்கேன். அந்த A4 ஷீட் வந்துட்டு எந்த மாதிரி நான் மடிக்கணும் அது மாதிரி பார்த்து மடிச்சுக்கோங்க. அதாவது இந்த சைஸ் இப்போ நான் இன்னொரு மடக்குவேன். அதாவது இந்த சைஸில் வந்துட்டு இது மாதிரி மடிச்சுட்டு ஒரு லீஃப் தான் நம்ம வந்துட்டு கட் பண்ண போகிறோம், அதாவது வரைய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் நார்மலாக கையிலே வரைஞ்சிக்கோங்க. எல்லா லீவ்ஸும் வந்துட்டு ஒரே சைஸில் இருக்கணும் இல்லையா? நான் ஏற்கனவே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதே சைஸில் வந்துட்டு போட்டுக்கிறேன். இப்போ போட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒரு இதில் வந்துட்டு 4 பீசஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இன்னொன்று கட் பண்ணியிருக்கோம், அதில் 4 பீசஸ் இருக்கும். மொத்தம் 8 பீசஸ் கிடைக்கும் ஒரு பேப்பரில். இப்போ இதை வந்துட்டு அதே மாதிரி மடக்கிட்டு இப்போ நான் எந்த மாதிரி கட் பண்ணுறேனோ அது மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு லைட்டாக ஃபுல்லாக கட் பண்ணாமல் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இது மாதிரி தான் க்யூட்டாக வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு புறாவோட இறகு மாதிரி கிடச்சிருக்கும். நான் வந்துட்டு இது ஒரு பேப்பரில் நமக்கு 8 பீசஸ் கிடைக்கும். ஓகேவா? நான் வந்துட்டு 2 பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அதையும் உங்ககிட்ட வந்துட்டு காமிக்கிறேன். அது மாதிரி ஒரு 2 பேப்பரில் கட் பண்ணால் போதும். அதாவது நான் ரவுண்ட் ஷேப் பண்ண சைஸ்க்கு நீங்கள் எந்த சைஸில் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரெட் கலர் ஷீட்டில் இது மாதிரி ரவுண்ட் ஷேப் நான் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இப்போ நான் ஸ்லோவாக தான் காமிக்கிறேன். எந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணுறனோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளவர் தான் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்துட்டு மேக் பண்ணியிருப்போம். அதாவது ரோஸ் ஃப்ளவர் தான் பார்க்க சின்னதாக க்யூட்டாக இருக்கும். அதுதான் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். இருந்தாலும் தெரியாதவங்க பார்த்து பண்ணுறதுக்காக நான் ஸ்லோவாகவே பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஓரத்துலேருந்து இது மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் லாஸ்ட் வரைக்கும். ஓகேவா? ஓகே, இது மாதிரி லாஸ்ட் வரைக்கும் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தியா, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம இது மாதிரி கம் அப்ளை பண்ணி அந்த ஃப்ளவர் இது மாதிரி எடுத்து நல்லா ரோல் பண்ணி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக வந்துட்டு கிடச்சிடும். ஓகேவா? ஒரு ரோஸ் மாதிரி செம்ம க்யூட்டாக வந்துட்டு நமக்கு கிடச்சிடும். ஏற்கனவே இதுக்கு தனியாக ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம், நீங்கள் அதில் கூட செக் பண்ணி பாருங்கள் இதில் டவுட் இருந்ததுன்னா. ஓகே, இப்போ அது மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நான் மேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் கட் பண்ண கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே இப்போ நான் கம் அப்ளை பண்ண மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அந்த லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு நம்ம அழகாக ஒட்ட போகிறோம். நான் ஒட்டியிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 2 லீஃப்க்கும் இடையில கீழே வந்துட்டு வி ஷேப்பில் வந்துட்டு கார்ட்போர்ட் தெரியும். ஓகேவா? அந்த மாதிரி நீட்டாக ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பேக் சைடில் இது மாதிரி லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த 2 லீஃப்க்கும் இடையில கார்ட்போர்ட் தெரியுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம க்யூட்டாக ஒட்டிடலாம். அதே மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. கொஞ்சம் டெக்கரேட்காக நான் வந்துட்டு மெட்டாலிக் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மெட்டாலிக் கலரில் நீங்கள் என்ன கலர் ஃப்ளவர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் எடுத்துகிட்டு இது மாதிரி மேலே ஃபுல்லாகவே வந்துட்டு லைட்டாக ரொம்ப டார்க்காக பண்ணாமல் லைட்டாக அந்த மாதிரி கை வச்சே லைட்டாக தடவி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக மின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி நான் ரோஸில் வந்துட்டு ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு பார்க்க க்யூட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ மேலே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு 1 சென்டிமீட்டருக்கு இது மாதிரி நான் டாட் வச்சுட்டு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 3 லைன் போட்டுக்கோங்க. ஒரு 3 லைன் போட்டு 3 பீசஸ் வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அது 3. நெக்ஸ்ட் வந்துட்டு லீவ்ஸ் வந்துட்டு ஒரு 3. நெக்ஸ்ட் அந்த ஃப்ளவர் நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த ஃப்ளவர் வந்துட்டு 3. ஓகேவா? இதில் எல்லாத்துலேயும் 3 நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அந்த ஃப்ளவர்லாம் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு பேக் சைடில் திருப்பிட்டு மாட்டி வர்றதுக்காக ஒரு நூல் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த 3 ஸ்டிக்கு மாதிரி பேப்பர் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு கீழே இது மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. ஓகே, டேப் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் திருப்பும்போது நமக்கு இது மாதிரி தான் இருக்கும். சென்டராக இருக்க பீஸை விட்டுட்டு 2 சைடில் இருக்க பீஸை இது மாதிரி கொஞ்சம் ஆஃபாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் கம் அப்ளை பண்ணுற மாதிரி லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த லீஃப் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அந்த 3லேயும் இது மாதிரி ஒட்டிட்டு அந்த ஃப்ளவரை வந்துட்டு இது மாதிரி ஒட்டிட்டோன்னா பார்க்க செம்ம க்யூட்டாக ரெடி ஆகிடும்.
இதே மாதிரியே 3க்கும் பண்ணி எடுத்துட்டோம்னா அவ்வளோதான். ஃபுல்லாகவே இப்போ பார்க்க செம்ம க்யூட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணியிருக்கனால கேமராவில் வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகலை. நான் வந்துட்டு வாலில் மாட்டி காமிக்கும்போது உங்களுக்கு செம்ம க்யூட்டாக தெரியும். எனக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் வந்துட்டு இப்போ வாலில் மாட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வாலில் மாட்டும்போது பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்தது. பட் அது செவுரு வந்துட்டு ஒயிட் கலர் இருந்தனால அவ்வளோக்கா தெரியல. வேறு கலர் இருந்தால் செம்மையாக தெரியும். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.